அன்புள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அனைவரும் நலமோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கான பாடத்துக்குள்ள நம்ம போகலாம். பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விடுகதையோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு விடுகதை கேட்கிறேன். அந்த விடுகதைக்கு எத்தனை பேர் சரியான பதில் சொல்றீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். விடுகதை நான் கேட்கிறேன், பாருங்க. உங்களுக்கு சொந்தமானது, ஆனால் உங்களை விட மற்றவர்கள் தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு சொந்தமானது, ஆனால் உங்களை விட மற்றவர்கள் தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள். அது என்ன? கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு 10 வினாடிகள் டைம் தர்றேன். அதுக்குள்ள நீங்க இதற்கான விடை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க. மறுபடியும் சொல்றதுனாலும் நான் சொல்றேன், உங்களுக்கு சொந்தமானது, உங்களை விட மற்றவர்கள் தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள். கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதற்கான விடை என்னன்னு நீங்க சில பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த விடை என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். உங்களுக்கு சொந்தமானது என்னன்னா உங்களுடைய பெயர். ஆனா அத உங்களை விட மற்றவர்கள் தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. இப்போ உங்ககிட்ட எல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நமக்கு மட்டும்தான் பெயர் இருக்கா? இல்லதானே? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்குமே பெயர் வச்சிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்குமான பெயர்களை குறிப்பதுதான் பெயர் சொல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னா பெயர் சொல், வினைச்சொல். பெயர் சொல் என்றால் என்ன, வினைச்சொல் என்றால் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், ஒன்றன் வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். இதை ரொம்ப பெருசா நீங்க குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றின் பெயரை குறிப்பது பெயர் சொல், ஒரு வினையை குறிப்பது வினைச்சொல், அவ்வளவுதான். இப்ப நான் சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உதாரணங்கள் அப்படிங்கிறத விட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே நம்ம எடுத்துக்கிட்டாலே அது எல்லாமே பெயர் சொல்லுக்குள்ளதான் வரும். இப்ப பாருங்க, மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்கள், இந்த எல்லாத்துக்குமே பெயர்கள் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே பெயர் சொல்லுக்குள்ளதான் வரும். சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு இடத்திற்கும் தனித்தனி பெயர்கள் வச்சிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம வசிக்கக்கூடிய இடத்தை என்னன்னு சொல்லுவோம்? வீடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம படிக்கக்கூடிய இடத்தை என்னன்னு சொல்லுவோம்? பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவோம். பள்ளிக்கூடத்திலையும் நமக்குன்னு தனி அறை இருக்கும் இல்லையா? அதை வகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விளையாடக்கூடிய இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? பூங்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கு. பள்ளிக்கூடம், வீடு, வகுப்பு, பூங்கா, இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் கூட தனித்தனி பெயர்கள் இருக்கு. நம்ம வீட்டை எடுத்துக்கிட்டாலும் வீட்டிலேயே ஒவ்வொரு அறைக்கும் கூட நம்ம தனித்தனி பெயர்கள் வச்சிருக்கோம். படுக்கை அறை இருக்கு இல்லையா? சமையல் அறை இருக்கு இல்லையா? குளியல் அறை இருக்கு இல்லையா? இப்படி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறைக்கு கூட நம்ம தனித்தனி பெயர்கள் வச்சிருக்கோம். இப்படி இடத்திற்கு கூட தனித்தனி பெயர்கள் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பெயரை குறிப்பதுதான் பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து கூட இத பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயர் வச்சிருக்காங்க இல்லையா? அது கூட பெயர் சொற்கள் தான். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இடத்தினுடைய பெயரை குறிப்பது கூட பெயர் சொல் அப்படின்னு நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இது எந்த மாதம் அப்படின்னு சொல்லுங்க? இது ஐப்பசி மாதம். அடுத்த மாதம் என்ன? கார்த்திகை மாதம். அதற்கடுத்த மாதம் என்ன? மார்கழி மாதம். இப்படி மொத்தம் 12 மாதங்கள் இருக்கு. இந்த 12 மாதங்களுக்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கு. அதே மாதிரி வாரத்துல 7 நாட்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு நாளுக்கும் கூட தனித்தனி பெயர்கள் இருக்கு. என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கு. பாருங்க, அந்த ஒவ்வொரு நாளுக்குள்ளேயே ஒவ்வொரு பொழுதுக்கும் கூட தனித்தனி பெயர்கள் வச்சிருக்காங்க. காலை, நண்பகல், மாலை, இரவு, யாமம், வைகறை, இப்படி ஒரு நாளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பொழுதுக்கு கூட தனித்தனி பெயர்கள் இருக்கு. இப்படி மாதத்தை குறிக்கக்கூடிய சொற்களையும் வாரத்தை குறிக்கக்கூடிய சொற்களையும் குறிப்பதுதான் பெயர் சொற்கள் அப்படின்னு இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்ததா பாருங்க, நம்ம உடல், முழு உடல் இருக்கு இல்லையா? இந்த உடல் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் கூட தனித்தனி பெயர்கள் சொல்லியிருக்காங்க. பாருங்க, இது கண், இது மூக்கு, இது
காது, இது வாய், இது கை, இவை விரல்கள், இது கால். இப்படி நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் கூட தனித்தனி பெயர்கள் இருக்கு. நம்ம உடலுக்கு மட்டும் இல்ல, மரத்தை எடுத்துக்கிட்டாலும் மரத்துக்கும் தனித்தனி உறுப்புகள் இருக்கு, அதற்கும் தனித்தனி பெயர்கள் வச்சிருக்காங்க. பூ, காய், பழம், இலை, வேர். இப்போ மரம் அப்படின்னு நம்ம பொதுவா சொன்னாலும் மரத்தினுடைய உறுப்புகளுக்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கு இல்லையா? இப்படி ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பெயர் சொல் என்றால் என்ன நீங்க சொல்லுங்க. ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அடுத்ததா வினைச்சொல் என்றால் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பெயரை குறித்தால் அது பெயர் சொல் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வினையை குறித்தால் அது வினைச்சொல். இப்போ வினை என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். வினை என்றால் நீங்க பெருசா எதுவும் குழப்பிக்க வேண்டியதில்லை. செயலை குறிப்பதுதான் வினை. செயல்னா என்ன? இப்ப நான் உங்ககிட்ட கேட்பேன், இன்னைக்கு காலையில இருந்து நீங்க என்னென்ன செயல் செஞ்சீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஆடினேன், ஓடினேன், பாடினேன், நடந்தேன், தூங்கினேன், எழுந்தேன், இப்படி எல்லாம் சொல்லுவீங்க இல்லையா? இந்த எல்லா செயல்களையும் குறிப்பதுதான் வினைச்சொல். அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்களை பற்றி குறிப்பதுதான் வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், ஒன்றன் வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். இப்போ நம்மை சுற்றியே நிறைய பெயர் சொற்களும் நிறைய வினை சொற்களும் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய செயல்களை மட்டும் நம்ம வினைச்சொல்னு சொல்ல முடியாது. இயற்கையா நிகழக்கூடிய செயல்களையும் நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இயற்கையா நிகழக்கூடிய செயல்களுக்கு சில உதாரணங்கள் நான் சொல்றேன் பாருங்க. சேவல் கூவியது, கதிரவன் உதித்தது, பூ மலர்ந்தது, காற்று வீசியது. இப்ப இந்த தொடர்கள் எல்லாம் பாருங்க. இதுல எதெல்லாம் வினைச்சொல் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. சேவல் கூவியது, இதுல கூவியது என்பது வினைச்சொல். கதிரவன் உதித்தது, உதித்தது என்பது வினைச்சொல். பூ மலர்ந்தது, மலர்ந்தது என்பது வினைச்சொல். காற்று வீசியது, வீசியது என்பது வினைச்சொல். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு வினையை குறித்தால் அது எல்லாமே வினைச்சொல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மை சுற்றி நிறைய பெயர் சொற்களும் வினை சொற்களும் இருக்கு. இப்போ உங்களை சுத்தி நீங்க பாருங்க, அங்க நிறைய பெயர் சொற்களை நீங்க கண்டுபிடிக்கலாம், நிறைய செயல்களையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். அந்த செயல்களை நம்ம வினை சொற்களா எடுத்துக்கலாம், அந்த பொருட்களுடைய பெயரை நம்ம பெயர் சொல்லா எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, உங்களை சுற்றி நிறைய பெயர் சொற்களும் வினை சொற்களும் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? என்னை சுற்றி கூட நிறைய பெயர் சொற்களும் வினை சொற்களும் இருக்கு. எனக்கு என்னென்ன பெயர் சொற்கள் தெரியுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மின்விசிறி, காகிதம், நாற்காலி, பள்ளி, இது எல்லாமே பெயர் சொற்கள். இப்போ வினை சொற்கள் அப்படிங்கிறது என்ன? இந்த பெயர் சொற்கள் எல்லாம் என்ன செயல் செய்யுதோ அதுதான் வினை சொற்கள். பாருங்க, மின்விசிறி சுற்றியது, காகிதம் பறந்தது, நாற்காலி விழுந்தது, பள்ளி ஓடியது. இங்க சுற்றியது, பறந்தது, விழுந்தது, ஓடியது, இது எல்லாமே வினை சொற்கள் தான். ஒரு செயலை, அதாவது ஒரு செயலை குறித்தால் அது வினைச்சொல் அப்படின்னு நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ சில தொடர்கள் நம்ம பார்க்கலாம். பூனை பால் குடித்தது, இதுல எதெல்லாம் பெயர் சொல் எதெல்லாம் வினைச்சொல் அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. பூனை என்பது பெயர் சொல், பால் என்பது பெயர் சொல், குடித்தது என்பது வினைச்சொல். நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட பாராட்டுக்கள். இப்போ அடுத்த தொடரை நீங்க பாருங்க. அம்மா சோறு சமைத்தார், இதுல எதெல்லாம் பெயர் சொல் எதெல்லாம் வினைச்சொல்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அம்மா என்பது பெயர் சொல், சோறு என்பது பெயர் சொல், சமைத்தால் என்பது வினைச்சொல். பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு உங்களுக்கு இப்ப தெரியுது இல்லையா? அதாவது பெயரை குறித்தால் அது பெயர் சொல், வினையை குறித்தால் அது வினைச்சொல். எல்லாவற்றின் பெயரை குறித்தால் அது பெயர் சொல், எல்லா செயல்களையும் குறித்தால் அதுதான் வினைச்சொல்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மை சுற்றி நிறைய பெயர் சொற்களும் நிறைய வினை சொற்களும் இருக்குது. குழந்தை படம் வரைந்தது. இந்த தொடர்ல எதெல்லாம் பெயர் சொல், எதெல்லாம் வினைச்சொல் அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தை என்பது பெயர் சொல், படம் என்பது பெயர் சொல், வரைந்தது என்பது வினைச்சொல். இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு அழகான நாய்க்குட்டி ஒரு பந்தை வச்சு விளையாடிட்டு இருக்கு இல்லையா? இப்போ அந்த படத்துக்கு கீழே ஒரு தொடர் எழுதி இருக்கு பாருங்க. நாய் விளையாடுகிறது. நீங்க சொல்லுங்க, நாய் விளையாடுகிறது. இப்போ நாய் விளையாடுகிறது இங்க ரெண்டு சொல் தான் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு சொல்லுல எது பெயர் சொல், வினைச்சொல் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க பார்க்கலாம். நாய் என்பது பெயர் சொல், விளையாடுகிறது என்பது வினைச்சொல். சரியா கண்டுபிடிச்சீங்க. அடுத்த படத்தை பாருங்க. ஒரு பூனைக்குட்டி அமைதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த படத்துக்கு கீழே ஒரு தொடர் இருக்கு பாருங்க. அதை நீங்க படிச்சு பாருங்க. பூனை தூங்குகிறது. இப்போ இந்த தொடர்ல எது பெயர் சொல், எது வினைச்சொல் அப்படின்னு சரியா சொல்லுங்க பார்க்கலாம். பூனை என்பது பெயர் சொல், தூங்குகிறது என்பது வினைச்சொல். பெயரை குறித்தால் பெயர் சொல், செயலை குறித்தால் அது வினைச்சொல். அடுத்த படத்தை பாருங்க. இங்க 2-3 குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த படத்துக்கு கீழே என்ன தொடர் எழுதி இருக்குன்னு பாருங்க. குழந்தைகள் விளையாடுகின்றனர், குழந்தைகள் விளையாடுகின்றனர். இந்த தொடர்ல எது பெயர் சொல், எது வினைச்சொல் அப்படின்னு கண்டுபிடிங்க. குழந்தைகள் என்பது பெயர் சொல், விளையாடுகின்றனர் என்பது வினைச்சொல். மாணவர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றன் பெயரை குறித்தால் அது பெயர் சொல், ஒன்றன் வினையை குறித்தால் அது வினைச்சொல். இங்க நாய், பூனை, குழந்தைகள் இது எல்லாமே பெயரை குறிக்கிறது இல்லையா? அதனால இவை பெயர் சொற்கள். விளையாடுகிறது, தூங்குகிறது, விளையாடுகின்றனர் இந்த சொற்கள் எல்லாம் ஒரு செயலை குறிக்குது இல்லையா? அதனால இவையெல்லாம் வினை சொற்கள். ஒன்றன் பெயரை குறித்தால் அது பெயர் சொல், ஒன்றன் வினையை குறித்தால் அது வினைச்சொல். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு பெயர் சொல் என்றால் என்ன, வினைச்சொல் என்றால் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நம்மை சுற்றியே நிறைய பெயர் சொற்களும் நிறைய வினை சொற்களும் இருக்கு. இப்ப நீங்க ஒரு காகிதத்தை எடுங்க. உங்க கண்ணுக்கு தெரிகிற பெயர் சொற்களை எல்லாம் நீங்க எழுதுங்க. ஒரு 10 பெயர் சொற்களையும் ஒரு 10 வினை சொற்களையும் நீங்க எழுதுங்க. இந்த பெயர் சொல்லும் வினை சொல்லும் எளிமையா உங்களுக்கு வந்துரும். பெயர் சொல் அப்படிங்கிறது ரொம்ப கடினமானதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பெயரை குறித்தால் அது பெயர் சொல், வினையை குறித்தால் அது வினைச்சொல். அவ்வளவுதான். இதுவரைக்கும் பார்த்ததுல இருந்து பெயர் சொல் என்றால் என்ன, வினைச்சொல் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி நீங்களும் பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் பயிற்சி பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.